ரைட்டு அதனால.
அனைவருக்கும் வணக்கம்.
எல்லாம் வல்ல இறைவனின் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2989 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பெரன் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை என்ற திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பெரன் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் பி எஸ் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அவர் அனைவருக்கும் இத்தருணத்தில் வரவேற்புகளை தெரிவித்துக் கொண்டு இன்று நம்முடன் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் மதிவாணன் அவர்களுக்கும், சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் அருண் தீபாச்சாந்த் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் வரவேற்புகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பனம்மா அவர்களுக்கும், இந்த திட்டத்தை இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும், வெளியிலிருந்து ஆதரவளித்துக் கொண்டு நமக்கு சிறப்பாக இணைந்து இந்த திட்டத்தில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இன்று 39ஆம் நாளாக நமது காலை சக்கரம் நிகழ்வு சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நல்வுள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் அருண் தீபாச்சாந்த் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி பிரேயர். The world is my country, all mankind are my brethren. To do good is my religion. I believe in God. Thank you. Four-way test. The four-way test. Of the things we think, say or do, is it truth? Is it fair to all concerned? Will it bring goodwill and better friendship? Will it be beneficial to all? Thank you. நன்றி சார். அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் மேன்மையடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடும் இறையுணர்வோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாப மந்திரம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. சொல்லும் பொழுது சிம்முத்திரை, பூ சொல்லும் பொழுது சிம்மிய முத்திரை, இன் சொல்லும் பொழுது ஆதி முத்திரை. ஒவ்வொரு எழுத்துக்கு இடையிலும் மூச்சு காற்றை ஆழமாக உள்ளெடுத்து உச்சரிக்கிறோம். அடுத்து உகர ஓசை, மூச்சு காற்றை நன்றாக உள்ளிழுக்கிறோம். முத்திரை சிமய முத்திரையில் இருக்கிறது. நீண்ட மூச்சு. ஆதி முத்திரை கட்டைகளை உள்ள வைத்து மடித்து நீண்ட மூச்சு இழுத்து
சிம்முத்திரையில் நீண்ட மூச்சு. சிமயம் திரையில் ஆதிமுத்திரையில் மீண்டும் ஒரு முறை நீண்ட காற்று உள்ளெடுத்து சிமயம் திரையில் ஆதிமுத்திரையில் வணக்கம் தெரிவித்து நம்முடைய பெற்றோர்களை வணங்குகிறோம். இந்த யோக கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கி கொள்கிறோம். இப்படி ஒரு அற்புதமான வாழ்வியலை கொடுத்த இறை சக்தியை வணங்குகிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் பலமும் கிடைக்க வேண்டும் என உறுதி எடுத்துக்கிறோம், வேண்டிக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையம். நன்றி நன்றி ஐயா. அடுத்து மூட்டு இயக்க பயிற்சி. தொடக்கமாக இந்த 10 விரல்களும் அழுத்தப்பட்டோம். மேல் நோக்கி தட்டப்போறோம். இந்த மேல் நோக்கி கொண்டு போகும் பொழுது நல்ல ஆழமான சுவாசம் உள்ள போறதுக்கான வாய்ப்பாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கைகள் ஏற்பட்ட உணர்வுகளையே கவனிங்க. அந்த அழுத்தப்பட்டதால் ஏற்பட்ட மாறுதலையே கவனிங்க.
அடுத்து கைகள் பின்னாடி தட்டுறோம் 5 முறை. 1 2 3 4 5. இந்த பக்கம் 1 2 3 4 5. அடுத்து 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நீண்ட நெடிய காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. இரு கைகளையும் இடுப்பில் வைத்துக் கொள்கிறோம். வலது கால் மட்டும் மேலே உயர்த்துகிறோம். நல்ல மேல கொண்டு வந்துடலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து முன்னும் பின்னும் உங்களை வளைக்கிறோம். 1 2. நல்ல தலை தொங்க விடலாங்க. அப்பதான் நுரையீரல் பிரிப்படையும். 1 2 1 2 1 2 1 2. அப்படியே கைகளை தளர்வாக விட்டு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக கோணாசனா. வலது கை மூச்சு காற்றை உள்ளெடுத்துக் கொண்டே உயர்கிறது. அப்படியே காற்றை வெளிவிட்டவாறு உடல் சாய்வாக வருகிறது. அப்படியே வைக்கிறோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்த கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே காலையும் முடிச்சுக்கிறாங்க. கீழே போகும்போது மூச்சு காற்று வெளியேறட்டும். மேல வரும்பொழுது மூச்சு காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. அப்படியே கைகள் மாத்தி பிடிச்சுக்கோங்க. எந்த கை முன்னாடி வந்துருக்கோ அந்த கை பின்னாடி போகட்டும். அப்படியே மாத்தி பிடிங்க. 1 2
1 2 1 2 1 2 1 2 1 2. அப்படியே கைகளை தொங்க விட்டு மூச்சில் கவனம். செய்த பயிற்சிக்கு ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனிக்க. அதற்கு முன்னாடி முதுகுத்தண்டை நேராக வைத்து நல்லா பார்த்துக்கோங்க. வலது கால் மேல வரட்டும், இடது கால் மேல வருகிறது. அப்படியே வேகப்படுத்துறோம். மெல்ல மெதுவாக அடுத்ததாக நல்ல பின்னோக்கி அழுத்தப்படுத்துங்க. அடுத்து பக்கவாட்டில் மெதுவாக அப்படியே ஸ்லோ கொடுத்துருங்க. அப்படியே படுத்த நிலையில் இதய துடிப்பையே கவனிக்கிறோங்க. ஐயா வீடியோ தெரியலையா? நீங்க இறக்கிடலாம், நல்லா இறக்கி. நல்லா இதயத்துல கை வச்சு பாருங்க. அதனுடைய துடிப்புகளையே கவனிங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்து கொண்டே இருக்கும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு ஹார்ட்ல வரக்கூடிய பிரச்சனை அத்தனையும் முழுவதும் நிவாரணமாகவும் வெளியேறும். அடுத்ததாக அப்படியே வலது கால் மடிச்சு பிடிச்சிடணும். நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டியில இருக்கட்டும். அப்படியே 10 வினாடி வைக்கிறேங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.
அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அடுத்து 2 கால்களையும் சேர்த்து பிடித்திருக்கிறோம். அப்படியே நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டிக்கு வருகிறது. அப்படியே 10 வினாடிகள் இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. மீண்டும் கால்களை இழுத்து பிடித்து மெல்ல இடப்புறமாக போடுறங்க உடலை. வலப்புறமாக. உடல் தளர்வாக இருக்கு. இயக்கமில்லாமல் வைத்து உள்ளங்கைகளை வானத்தை நோக்கி வைத்து ஆழ்ந்த மூச்சு, நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அப்படியே இடப்புறமாக கொண்டு இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து புஜங்காசனா, பாம்பாசனா அப்படியே 10 வினாடிகள் இருக்கிறோம். ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அப்படியே குதிகால் பின்னாடி அடிக்கப்படுகிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே முயலாசனா.
உடல் நேராக இருக்கிறது. முதுகுத்தண்டு நேராக வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து அமர்ந்த நிலையில் கோலாசனா. இந்த இடது கை இருக்கு இல்லைங்களா, இந்த இடது கை வந்து சரிவாக இருக்கு. இந்த வலது கை வந்து காதோடு சேர்த்து வைத்து மூச்சு காற்றை விட்டவாறு அப்படியே கீழே கொண்டு வருகிறோம். அப்படியே வருகிறது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்த கை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து அர்த்த பத்மாசனா, பாதி திரும்பிய நிலை. இடது கை பின்னாடி போகட்டுங்க. இந்த வலது கை இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு போயிருது. அப்படி நல்ல லெஃப்ட் திரும்பணும். முதல்ல தலை திரும்புது, ஷோல்டர் திரும்புது, அப்படியே திரும்பி அப்படியே ஒரு 10 வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே அடுத்த சைடு திரும்பிக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். நன்றாக ஆசனங்கள் செய்தவர்களுக்கு நன்றாக நாடி திறந்திருக்கும். இடது கையில் சிம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக 5 முறை காற்றை வெளியேற்றுகிறோம். 1, 2, 3, 4, 5. அடுத்த நாசி 1, 2, 3, 4, 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே கண்களை மூடி நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். வலது நாசி அடைத்து இடது நாசி வழியாக 1, 2, 3, 4, 5. அடுத்த நாசி 1, 2, 3, 4, 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு.
உடல் நேராக வைத்து நிதானமான நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக அடுத்து 2 நாள் வழியாக 1 2 3 4 5 ஒரு ஆழ்ந்த மூச்சு. தடையில்லாமல் உள்ளே சென்று தடையில்லாமல் வெளியேறணும். அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்றுள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. அடுத்து தோள்பட்டை பகுதியில் கைகளை வைத்து நன்றாக உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அதை விட ஒரு ஆழமான மூச்சு உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்து கைகளை பக்கவாட்டில் வைத்து நன்றாக உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஆழ்ந்த நிதானமான மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. நன்றாக ஒரு நேரம் இயற்கை உணவு எடுத்துக்கொண்டு காலையில ஏதாவது ஒரு கீரை சூப் குடிச்சுக்கிட்டு ஒரு 2-3 ஆசனா, முயலாசனா பிளஸ் சைட்ல செய்யக்கூடிய ஆசனா இது. அடுத்து இந்த யோக பயிற்சி, கிரிய பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஆஸ்துமா தொந்தரவு, இந்த மூக்குல சதை அடைப்பு வருது, மூக்குல எந்நேரம் குறுகுறுப்பு இருக்கிறது, வீசிங் பிரச்சனை முற்றிலும் வெளியேறுது. எப்படி உங்களுக்கு இந்த காற்றுனாலதான் பிரச்சனையோ அந்த காற்றை கொடுத்து நம்ம ஆழமாக அதிகமாக சுவாசிக்கும் பொழுது அந்த நோய் அகலுது. நாங்க அனுபவத்துல பார்த்திருக்கோம். 33 வருடமாக ஒரு அம்மாவுக்கு ஆஸ்துமா பிரச்சனை. மாதத்துல 4 முறை, வாரத்துல ஒரு நாள் அவங்க கார் இடத்துக்கு போய் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு இந்த 2 ஆசனம் கொடுத்தது, ஒரு கிரிய பயிற்சி கொடுத்தது, ஒரு சூப்பு சொல்லி கொடுத்தது. இதுதான் இன்னை வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்க. வயசு 63.
என்னன்னா அவங்க ஒண்ணு கடைபிடிச்சது என்னன்னா, அவங்க ஊருக்கு போனா கூட ஏதாவது வெளியில தங்கி இருந்தனா கூட இந்த பயிற்சி செய்வாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ரகசிய அடை மேன்மையானது இயற்கையாகவே இதுல கிடைக்கக்கூடிய விஷயம். யாரையும் எதிர்பார்க்க வேண்டியது அப்படி ஒரு விஷயம் இதனால. ஒரு நல்ல பயிற்சியை நீங்க பண்ணும் பொழுது, இந்த உடம்புல தகுதி இருக்கு அது உள்ள இருக்கிறதுக்கு நோய். வெளியேறுது. இந்த பாடுபடுத்துற எப்படி உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி பறந்து போயிடும். அதனால கிரியா பயிற்சி என்பது அவ்வளவு நுரையீரல வந்து நம்ம தூய்மைப்படுத்தி ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால செய்யுங்க. யார் ஒருத்தர் அதை முழுமையாக செய்யறீங்களோ, அவங்க எந்த தொந்தரவா இருந்தாலும் சரி, ஆஸ்துமா மட்டும் சொல்லல. வேற ஏதாவது மூட்டு வலிகளா இருந்தாலும் சரி, தலைவலியா இருந்தாலும் சரி, எங்க வலியா இருந்தாலும் இந்த வழியாக மூச்சு காற்று வெளியேறுவது நிச்சயமாக உங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கிறோம். அதனால தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது உன்னை வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் உணர்த்த முடியாது. யார் ஒருத்தர் பயிற்சி பண்றாங்களோ, யார் ஒருத்தர் தொடர்ச்சியாக அதுல பயணிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அதனுடைய சுவை தெரியும். அதனால ஒரு சர்க்கரை அப்படின்னு வெளியில சர்க்கரையை வச்சா மட்டும் தெரியாதுங்க. அது இனிப்புனா அது என்ன இனிப்பு அப்படிங்கிறது வந்து பல்வேறு இனிப்புகள் இருக்கு. அதனால அவங்க சாப்பிட்டு பார்த்தாதான் அப்புறம் யோக பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க அனுபவிச்சா மட்டும்தான் வந்து அதுல ஒரு சுவையை காண முடியுமே ஒழிய மற்றவங்கனால இது இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஒரு யானையை பார்த்துட்டு அந்த யானையோட ஒரு தும்பிக்கையை பார்த்துட்டு ஓ நல்ல வால் மாதிரி இருக்குதா அப்படின்லாம் சொல்லிக்க முடியாது. ஓ காதை பார்த்துட்டு ஓ யானைன்னா முறை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அது ஒரு முழுமை. அதனால தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது இருக்கு. 2வது என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தர் மட்டும் நல்லா இருந்தா பத்தாதுங்க. சமூகம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்முடைய ஆரோக்கியம் கூடி இருக்கு. உதாரணத்துக்கு அந்த சமூகம் எல்லாத்துக்குமே டிரைவிங் ஒழுங்கா பண்ணாதான் வந்து 100% டிரைவிங் ஒழுங்கா இருந்தாலும் ஒருத்தன் சரியில்லாம வந்துட்டா அப்படின்னா இந்த 100% சரியில்லாதவங்களும் வீணாயிருப்பாங்க. அது போலதான் இந்த ஆரோக்கியம் நலம் சம்பந்தப்பட்டது வந்து ஒட்டுமொத்த சமூகத்தை பொறுத்ததானது. அந்த ஒட்டுமொத்தமும் நல்லா இருக்கும் பொழுதுதான் அதுக்குள்ள நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அதனால ஒட்டுமொத்தத்துக்கானதும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியான நிகழ்வுகள் இது உலகம் முழுவதும் கொண்டு சேரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு முயற்சி எல்லா ரொட்டரி கிளப்பும் இதை பின்பற்றி எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டு போகணும், மற்றவங்களுக்கு கொண்டு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால ஆரோக்கியம் என்பது நலம் என்பது ஒருத்தரை சார்ந்ததல்ல, அது ஒட்டுமொத்தத்துக்கானது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். அதனால கிரிய பயிற்சி வந்து அவசியம் பண்ணுங்க. கிரிய பயிற்சிக்கு முன்னாடி ஆசனத்தை கட்டாயம் பண்ணுங்க. ஆசன பயிற்சி நல்லா அமையணும்னா உணவு முறைகளோட ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறது நம்ம படிப்படியாக பார்த்துக்கிட்டே வர்றோம். அதனால கூட பயணிக்கிறீங்க. அதனால மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சுவாசத்தை கவனிப்போம்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனையை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். வழக்கமாக நாம் தூங்குறதே இல்லை. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம் நாமெல்லாம் தூங்குறோம்னு. தூங்குறதே இல்லைங்க. உண்மையிலேயே தூங்குறவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு நிமிஷத்துக்கு நம்ம யார், நம்ம பேர் என்ன, நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு தெரியாது. அப்படி இருந்தால் தான் உண்மையாக தூங்கியிருக்கோன்னு அர்த்தம். ஆனால் காலை எந்திரிச்சோன்னே எல்லாமே ஞாபகத்துக்கு வருது இல்லையா, அதுக்கு பேர் மயக்கம், தூக்கம் இல்லை. சின்ன குழந்தைங்கள்லாம் பாருங்கள், தூங்கி எந்திரிச்சோன்னே அப்படியே உட்காந்துருக்கும், அப்படியே மப்பு பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கும். நீங்கள் அதுக்கிட்ட பேர் கேளுங்க, சொல்லாது. இங்கே வான்னு சொல்லுங்க, வராது. ஆக்டிவிட்டியே இருக்காது, ஸ்பீட் இருக்காது. ஏன்? அது உண்மையாக தூங்கி இருக்கு. அம்மா சொல்லுவாங்க, எந்திரிச்சிருக்கிறான் கொஞ்சம் நேரம் எந்திரிச்ச உடனே அப்படியே மப்பா இருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பிக்கப் ஆச்சுன்னா நாம் உண்மையிலேயே ஒழுங்காக டீப் ஸ்லீப் தூங்கியிருக்கோன்னு அர்த்தம். ஆனால் எந்திரிச்ச உடனே ஏண்டி நைட் என்னடி சொன்னேன் அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சுனாவே தூங்கலேன்னு அர்த்தம். உண்மையிலேங்க நிம்மதியாக ஆரோக்கியமாக டீப் ஸ்லீப் தூங்குனாவே முதல்ல எந்த நோயும் வராது. வந்தால் தானே சிகிச்சை பார்க்கறக்கு. தூக்கத்தை விட உலகத்தில் ஒரு மருந்து கிடையாதுங்க. நிம்மதியான தூக்கத்தில் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நிம்மதியாக எப்படி தூங்குறது, டீப் ஸ்லீப் அப்படின்னு பார்க்க போகிறோம். தூக்கம் டூவா ஸ்லீப்னு பேர். இப்போது சிம் கார்டில் செல்ஃபோனில் 2 சிம் கார்டு போடுறோம் இல்லையா, டூவல் சிம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதுக்கு பேர் DUA, டூவா ஸ்லீப். டூவானா 2ன்னு அர்த்தங்க. இரட்டை தூக்கம் எப்படி தூங்குறது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஒருத்தர் தன்னை மறந்து டீப் ஸ்லீப் அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறது எப்படி அப்படின்னு. பாருங்க, யாராக இருந்தாலும் சரி வாங்க, எங்கிட்ட வந்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் உங்களை டீப் ஸ்லீப் கொண்டு போயிடுவேன். எனக்கு ஒரு வித்தை தெரியும். அந்த வித்தையை நான் இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இதுக்கு 2 பேர் வேணும், தூங்குறவங்க, தூங்க வைக்கிறவங்க. யார் தூங்கணுமோ படுத்துக்கணும். இவருங்க கை 2 இப்படி பின்னக்கூடாது. பின்னிட்டே படுத்தா நல்லா தூக்கம் வராது. கை 2 தனித்தனியாக இருக்கணும். கால் 2 பின்னக்கூடாது. கால் 2 தனித்தனியாக இருக்கணும். குப்புற படுக்கக்கூடாது, மல்லாக்க படுக்கணும். சவாசனம் சொல்லுவாங்க இல்லையா, சாந்தி ஆசனம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படுத்துக்கணுங்க. இப்படி கையை காலை பிரித்து வச்சு படுத்துக்கணும். யார்? தூங்க வேண்டியவங்க. தூங்க வைக்கிறவங்க என்ன பண்ணணும்? அவங்க தலைக்கு மேலே போய் உட்காந்துக்கணும். ஏங்க, தலைக்கு மேலேன்னா தலைக்கு மேலே போய் உட்காந்துடாதீங்க. தலையிலேருந்து 1 அடி 2 அடி தள்ளி உட்காந்துக்கணும். அதுதான் தலைக்கு மேலேன்னு சொன்னேன். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன்னா இங்கே தலை இருக்குது, ஒருத்தர் படுத்திருக்காரு, ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணணும், ஒருவேளை அவங்க கட்டிலில் படுத்திருந்தாங்கன்னா சேரை போட்டு பக்கத்தில் உட்காந்துக்கலாம், தலை மேலே கை வைக்கிற மாதிரி. அவங்க தரையில் படுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி சமணங்கால் போட்டு அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு உங்கள் 10 விரல் நுனிய அவங்க தலையில கை வைக்கணும். கை வைக்கக்கூடாது, விரல் வைக்கணும். உங்கள் 10 விரல் நுனிய அவங்க தலையில பிடிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி தலையில பிடிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப அழுத்த வேண்டாம், லேசாக வைக்க வேண்டாம். லேசாக அழுத்துறோன்னு அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சா போதும். இப்படி அவங்க தலை மேலே கை வச்சுக்கணும். சரிங்களா? எங்கெல்லாம் முடி இருக்கோ அங்கெல்லாம் வைக்கலாம். சாரி, சில பேர்த்துக்கு எங்கெல்லாம் முடி இருந்துச்சோ அங்கே வைக்கலாம். சாரிங்க, டெக்னிக்கல் எரருங்க. சில பேர்த்துக்கு முடி இருக்காது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, தலையில் வைக்கலாங்க. பாருங்கள், இங்கே முன்னால் மேலே பக்கவாட்டில். ஆனால் பின்பக்க தலைக்கு போக வேண்டாம். இங்கே கை வச்சோம்னா எந்திரிச்சிருவாங்க. நெத்தியில் வைக்கலாம், நெத்தி பொட்டில் வைக்கலாம். ஒருத்தர் படுத்திருக்காரு, நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் தலையில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி 10 விரலை வைங்க. இப்படி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க 3 நிமிஷம் ஒரே பொசிஷனில் வச்சுருக்கணும். மசாஜ் எல்லாம் பண்ண வேண்டாம், வச்சா போதும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா லொக்கேஷன் மாற்றணும். பாருங்கள், 3 நிமிஷம் வச்சாச்சு. அப்புறம் இப்படி மாற்றணும். 3 நிமிஷம் 3 நிமிஷம் 3 நிமிஷம் 3 நிமிஷம் 3 நிமிஷம்னு இடம் மாற்றி மாற்றி பிடிக்கணும்.
பாருங்க, நான் 3 நிமிஷம் சொன்னாங்கறக்காக கரெக்டாக டைம் பார்த்துட்டே இருக்காதீங்க. 3 நிமிஷம் 3 நிமிஷம்னு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அது 4 நிமிஷமாக இருக்கலாம், 2 நிமிஷமாக இருக்கலாம். பல பேர் அப்படி தான் நம்ம சொல்கிறத அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஃபாலோ பண்ணுங்க. இப்படி யாரை படுக்க வச்சு அவங்க தலையில் கை வச்சாலும் யாராக இருந்தாலும் அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவாங்க. இது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம புத்தி ஆஃப் ஆனால் மனசு ஆஃப் ஆகும். மனசு ஆஃப் ஆனால் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துங்க. புத்தி ஆக்டிவேட் பண்ணியிருக்கும் பொழுது மட்டும்தான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துறது இல்லை. அதனால் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாருக்கு எந்த நோய் இருந்தாலும் சரிங்க, அவங்கள படுக்க வச்சுருங்க, தள்ள கை வைங்க. இப்படி 1 மணி நேரம் கை வைக்கணும். ஒரு சில பேர் 10 நிமிஷத்துலேயே தூங்கிடுவாங்க. உடனே கை எடுத்துடாதீங்க. தூங்கினதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கை வைக்கிறீங்களோ அவ்வளவு டீப் ஸ்லீப் போவாங்க. எப்படி தெரியுமா தூங்குவாங்க? உங்களுக்கு கை வச்சு பாருங்களேன், இல்லை சவுண்டெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போடுங்க, நிறைய லைக் எல்லாம் வரும். நம்மலாம் தூங்கி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. அந்த டீப் ஸ்லீப்பில் எப்படி தெரியுமா தூங்குவோம்? அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவோங்க. நாளில் எந்திரிச்சா உடம்பெல்லாம் அப்படியே வலிக்கும், பாடி பெயினாக இருக்கும். ஏன்னா தூங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. டீப் ஸ்லீப் செஞ்சு பாருங்களேன். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது வியாதி இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கால் டாக்ஸி எடுத்துகிட்டு எத்தனையோ மருந்து, எத்தனையோ மாத்திரை, எத்தனையோ ஆப்ரேஷன் சுற்றுறீங்களா இல்லையா? அதுக்கு பொதுவாக படுக்க போட்டு தள்ள கை வச்சுருங்க. அவ்வளோதான், 1 hour தான். இவருங்க அவங்க 10 நிமிஷத்தில் தூங்கினாலும் அரை மணி நேரத்தில் தூங்கினாலும் நீங்கள் 1 மணி நேரம் வச்சுருக்கணும். ஒரு வேளை 2 கையை வச்சுருக்கும் போது வலிக்குதா? ஒரு கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த கையை வைங்க, அந்த கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் வைங்க. அவங்க தூங்கிடுவாங்களா? மெதுவாக கை எடுத்துட்டு நீங்களும் போய் படுத்துருங்க. அவங்க 8 மணி நேரம் அடித்து போட்ட மாதிரி தூங்குவாங்க. அந்த தூக்கம் அவங்களுக்கு அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தி ஆரோக்கியத்தை கொடுக்கும். முடி கொட்டுறது நிற்கும். தூக்க மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணலாம். தலைவலி, பக்கவாதம், பார்க்கின்சன், பிரெயின் டியூமர் எல்லாம் சரியாக போகும். அருமையான ஒரு வைத்தியங்க. டுவா ஸ்லீப். கணவன் மனைவி இருந்தீங்கன்னா ஒரு நாள் மனைவி தூங்க சொல்லுங்க, ஒரு நாள் கணவன் தூங்குங்க. அட்லீஸ்ட் நைட்டு வர பிரச்சனையாவது கொஞ்சம் நிற்கும், சண்டையாவது போடாமல் இருப்பீங்க. உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் சரிங்க, யாருக்கு எந்த வியாதியாலும் சரி, செஞ்சு பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்கும். டுவா ஸ்லீப். தூக்கத்தை விட உலகத்தில் ஒரு விஷயம் கிடையாதுங்க. யாருமே இல்லையா? தனியாக தான் இருக்கீங்களா? நீங்களே தள்ள கை வச்சுக்கணும். அப்படியே வச்சுக்கிட்டே படுங்க பாருங்க, சீக்கிரமாக தூங்கிடுவீங்க. என்ன, நீங்களே கை வச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறம் டீப்பாக போக முடியாது. இதோ பாதி கிடைக்கும். இன்னொருத்தர் கை வச்சா நல்லா போகுங்க. ஒரு நாள் அப்படி தான் நம்ம சொல்கிறத கேட்டு ஒரு தள்ள கை வச்சுட்டே இருந்திருக்காரு. இவர் தூங்கி அவர் மேலே விழுந்துட்டாராமா. இப்படிலாம் நடந்திருக்கு. செஞ்சு பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். டுவா ஸ்லீப் அருமையான ஒரு பயிற்சி. செஞ்சு பாருங்க. உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும், மனசு அவ்வளவு தெளிவாக இருக்கும். டீப் ஸ்லீப் தான் ஒரு மனிதனுக்கு எல்லா நோயும் குணப்படுத்துகிற மருந்து. டுவா ஸ்லீப் செய்வோம், ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி, நன்றி ஐயா. தூக்கத்தை பற்றி அருமையாக விளக்கம் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம். தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் விளக்க பெறுகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர். வாழ்வளமுடன். நேற்று பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோம்னா காற்று பார்த்தோம். அதுக்கு முந்தின பஞ்சபூத சக்தியில நிலம்ங்கிற பஞ்சபூத சக்தி பார்த்தோம். இந்த நிலம் நல்லா இருந்ததுனாதான் காற்று நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு தொடர்ச்சியாக சளி இருந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது சளி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க ஜீரண சக்தி ஒழுங்குபடுத்தணும். அப்படி ஜீரணம் சரியில்லை அப்படின்னா அது முழுக்க சளியாகவே உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அது நீர் கோர்த்துக்கிட்டே இருக்கும் லங்ஸ்ல. அப்போ ஒருத்தருக்கு நுரையீரல் சரியா இருக்கணும்னா அவங்களுடைய ஜீரணம் ஒழுங்கா இருக்கணும். முதல் சிகிச்சையாக முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த ஜீரணிக்கிற முறைதான். அதனால காற்று நல்லா இருக்கணும்னா நிலம் நல்லா இருக்கணும். அப்ப நிலம் நல்லா இருக்கணும்னா ஜீரணம் ஒழுங்காக இருக்கணும். பசிச்சு சாப்பிடுறது, மென்று சாப்பிடுறது, ருசிச்சு சாப்பிடுறது, நேரத்துக்கு சாப்பிடாம உணவு பசிச்ச போது கொடுக்கறது,
மனதை சீர்படுத்துவது, இப்படி பண்ணும்போதுதான் வந்து காற்று சரியா இருக்கும். இந்த காற்று சக்தி வந்து உள்ள நுரையீரல்ல செயல்படுது. அந்த நுரையீரலுடைய வெளியுறுப்பு மூக்கு. எப்படி ஒரு உறுப்பு வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது போல, அகத்துல வந்து இந்த நுரையீரல் எப்படி இருக்கோ அது போலதான் இந்த மூக்கு இருக்குது. இந்த மூக்குல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தும் வெளியேறணும் அப்படின்னா காரசுவைன்னு நேத்து பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த காரத்தோட சேர்த்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனது தூக்கம் கேள்வி எழுதல்னு போட்டிருக்கும் பாருங்க. இந்த தூக்கம் தொண்டை அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ள தூக்கம் தொண்டை அடைச்சிருச்சு, மூச்சு போயிட்டானா அப்படியே மூச்சு நின்று போயிடுங்க. ஒரு 10 வினாடி 5 வினாடி இழுக்கவும் மாட்டாங்க, சுவாசிக்கவே மாட்டாங்க. அப்படியா? இப்போ ஒரு பெரிய ஒரு 10 கோடி ரூபாய் லாட்டரியில விழுந்துருச்சு, 10 கோடி ரூபாய் அதிர்ஷ்டம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு புதையல வந்து 5 கிலோ தங்கம் கிடைச்சிச்சு. அப்படியா? அந்த அந்த மூச்சு அப்படியே நிக்கும். அதனால ரொம்ப அந்த மகிழ்ச்சி அடைவது தூக்கப்படுவதற்கும் நம்முடைய மூச்சோட்டத்தை நிறுத்திரும். அப்போ மூச்சோட்டத்தை சீர்படுத்துவதற்கு தான் இந்த நம்ம தியான பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அதனால துக்கம் கேவி எழுதல் ஓன்னு எழுதுருவாங்க, போச்சே போச்சே போச்சே, சொத்தே போச்சு எல்லாம் போச்சேன்னு எழுதுருவாங்க. அதனால துக்கப்படுறதும் கேவி எழுதுறதும் பாத்தீங்கன்னா இந்த மூச்சோட்டத்தை வந்து சீர்படுத்தாது, வெளியேற்றும், காற்றை வெளியேற்றும். அடுத்து பாத்தீங்கன்னா இது மழை காலத்துல வந்து தன்னை சீர்படுத்திக்கும். மழை பெய்யுதுங்க, அந்த மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கும் போது காத்து அங்கிருந்து அடிக்குது. அந்த நீர் திவளைகள் வந்து அந்த காற்றோடு கலந்து மூக்கு வழியாக உள்ள போய் அப்படியே நுரையீரல படிஞ்சு உள்ள இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய சளியும் வெளியில கொண்டு வருது. அப்போ மழை காலத்துல நம்முடைய லங்ஸ் சுத்தமாகுது. அப்போ சுத்தமாகிறதுக்கு நம்ம வந்து இந்த மழை காலத்துல நீங்க குறிப்பா இந்த பருவ காலம் இருக்கு இல்லைங்களா, இந்த பருவ காலத்துல பயிற்சி செய்வது வந்து மிக உயர்வானது. வெயில் காலத்துல செய்வதை விட இந்த மழை காலத்துல பயிற்சி செய்வது உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்களுடைய உயிராற்றலை மேம்படுத்துவதற்கு அது துணை செய்யும். நல்ல லங்ஸ் இருக்கிறது முழுவதும் வெளியேறிடும். லங்ஸ் இருக்கிறது வெளியேறினாவே உடம்பு முழுவதும் தூய்மை அடையும். அதனால இந்த பருவகாலம் வந்து நுரையீரலுக்கான பருவகாலம். அடுத்து அதிகாலை 3 to 5 இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம். 3 to 5 வந்து லங்ஸ் இயங்கக்கூடிய நேரம். குறிப்பா வந்து விவசாய தோட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து 7-8 மணிக்குள்ள படுத்துருவாங்க, தூங்க போயிடுவாங்க. காலையில 3 மணி 4 மணி எழுந்து அவங்க பாட்டுக்கு பால் கறக்க போவாங்க. அவங்க 11 மணி வரைக்கும் தான் அவங்களுடைய வேலை வந்து உன்னதமான வேலையாக இருக்கும், கடினமான வேலையா இருக்கும். 11 மணிக்கு மேல அவங்க ஏதாவது அந்த பயிர்கள் காய போடுறது அல்லது பயிர்கள் பொறிக்கிறது அப்படி லகுவான வேலையை வச்சிருப்பாங்க மாலை வரைக்கும். அப்போ அதிகாலையில செய்யக்கூடிய வேலைதான் வந்து அது ஆரோக்கியமான வேலையா இருக்கும், திட்டமிட்ட வேலையா இருக்கும், அது உற்பத்தி அதிகமாகிறதுக்கான வேலையா இருக்கும். அதனாலதான் நம்ம யோகா பயிற்சியை வந்து மற்ற நேரங்கள்ல வச்சா சரியா இருக்கும். அதிகாலையை விட ஒரு மாலை நேரத்துல வச்சா அதிகமான கூட்டம் வரும், அதிக நபர்கள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது கூட உண்டு. ஆனா இந்த 2 உறுப்பு இயங்குது இல்லைங்களா, இதை மையமா வச்சுதான் நம்ம இந்த யோக பயிற்சியை நம்ம தீர்மானிச்சோம். அதனால நீங்க இந்த நேரத்துல செய்து பழகிறது நிச்சயமாக உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். 2வது வந்து காலை நேரம் வந்து கபம் இருக்கக்கூடிய நேரம், மதிய நேரம் வந்து வாதம் இருக்கக்கூடிய நேரம், இரவு வந்து பித்தம் இருக்கக்கூடிய நேரம். அதான் வாத பித்த கபத்தை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. அதனால காலை நேரம் செய்வது வந்து உகந்தது. அது எல்லாத்துக்கும் இந்த வாத பித்த கபம் 3 பேர்த்துக்குமே பொதுவானதா காலையில வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த லங்ஸ் வந்து 3 to 5 பிரம்ம முகூர்த்தம். பல நபர்கள் வந்து இந்த நேரத்துல எழுந்திருச்சுவாங்க. குறிப்பா வந்து அந்த காற்று அடிக்குது இல்லைங்களா, இரவு அடிக்கக்கூடிய காற்றினுடைய தன்மை வேற, நைட்டு 1 மணிக்கு அடிக்கக்கூடிய தன்மை வேற, காலையில 3 to 5 அடிக்குது இல்லைங்களா, அந்த காற்றினுடைய தன்மை வேற. அதனால மிக முக்கியமானது
குறிப்பாக வந்து லங்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த தோள்பட்டை பிரச்சனை இருக்கிறவங்க 3 மணிக்கு வலி வருதுன்னு வருவாங்க. 3 மணிக்கு ஷோல்டர் வலி வருதுங்க, 3 மணியான தும்மல் வருதுங்க அப்படின்னு சொன்ன நபர் எல்லாம் வந்து கரெக்டா இந்த கடிகாரம் இருக்கு இல்லைங்களா, இந்த அக்குபஞ்சர் தத்துவ கடிகாரம், இது சாதாரணமானது அல்ல. இது உணர்ந்து ஞானிகளால் உருவாக்கப்பட்ட கல்வி முறை. இது ஏதோ மேம்போக்கான அறிவியல் அல்ல, மெய்யியல். ஆனா அறிவியலோட பொருத்திக்கலாம், நீங்க எப்படி வேணாலும் பொருத்திக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லங்ஸ் லார்ஜ் இன்ஸ்டைன், இது வந்து காலையில வந்து 5 to 7 இயங்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல பெருங்குடல் சுத்தமாயிரணுங்க. 8 மணிக்கு 10 மணிக்கு மாலையில போறது, இதெல்லாம் வந்து மலச்சிக்கல்னு அர்த்தம். இவங்களுக்கெல்லாம் காற்று சரியில்லைன்னு அர்த்தம். காற்று நல்லா இருந்தா தானுங்க, நீங்க நல்லா பிரீத்திங் நல்லா பண்ணாதான் இங்க பெருங்குடல்ல அப்படி பிரஸ் பண்ணி அழுத்தி வெளியேறும். ஒருத்தருக்கு வந்து மலச்சிக்கலா இருக்குது, ஒருத்தருக்கு வந்து சரியாக அந்த கழிவுகள் வெளியேறல அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து காற்று சரியில்லை, காரம் சரியில்லை, அடிக்கடி துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அடிக்கடி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பொருள். அதனால இந்த பெருங்குடலை இயக்கிறதுக்கு தான் நம்ம இத்தனை பயிற்சிகளையும் பண்ணிக்கிட்டே இருப்போம். காலையில பாத்தீங்கன்னா அந்த காலை மடிச்சு பிடிச்சு செய்யறது, அடுத்து தோப்பு கரணம் போடுறது, மூச்சு கவனிச்சு செய்யறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருங்குடலை சுத்தப்படுத்தி நுரையீரல பிரீத்திங் அதிகப்படுத்தி நம்முடைய ஆற்றலை வந்து கூட்டிக் கொண்டே செல்வது. ஆற்றல் கூடுனாதான் புரிதல் கிடைக்கும். அதனால இந்த நேரம் வந்து மிக முக்கியமான நேரம். ஏற்கனவே சொன்னது போல தோள்பட்டையில வலி வர்றது, அந்த காலையில தூங்கி எந்திரிச்சு 3 மணி 4 மணிக்கு தும்மல் வர்றதெல்லாம் வந்து இந்த லங்ஸ் சார்ந்தது. அதுக்கு வந்து நீங்க கிரிய பயிற்சியும் மிளகு கற்பமும் எடுத்துக்கொண்டே வந்தா நிச்சயமாக அதுல இருந்து அகலலாம். மருத்துவ இருக்கக்கூடிய தொடர்பை கொஞ்சம் விலகி தூரமா, அவங்களுக்கு நமக்கு ஒரு இடைவெளி வேணும் அப்படின்னா நீங்க இந்த இதுல கொஞ்சம் நெருக்கமானாதான் முடியும், இல்லைன்னா முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துறோம். அடுத்து பாத்தீங்கன்னா தோல் முடி, இந்த தலைமுடி இல்லைங்க, தோல் இருக்கு இல்லையா, இந்த தோல் சுவாசிக்குதுங்க. இந்த தோல் இப்போ மண்புழியல் போடுறோம் இல்லையா, மண்ணை பூசி குளிக்கிறோம் இல்லைங்களா, புற்று மண்ணு, அந்த மண்ணை வந்து நல்லா அப்ளை பண்ணுவோம். ஒரு நாளைக்கு அது வந்து டெமோ நம்ம காட்ட போறோம். இதுல போடும் பொழுது இது சுவாசத்திறன் அதிகமாயிரும். இந்த முடிதுவாரங்கள்லாம் அதிகமாயிரும். இந்த முடிதுவாரங்கள்ல சுவாசத்திறன் அதிகமாகி காற்று அதிகமா போய் லங்ஸ் இருக்கிறதெல்லாம் வெளியில போட்டோம். ஒருத்தருக்கு மண்புழியல் போடுறோம், ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு 3 வருடமாக வெந்தண்ணியே குடிக்கிறாங்க, வெந்நீர் தான் குடிக்கிறதா. அப்புறம் வீசிங் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வர்றாரு. அவருக்கு பச்சை தண்ணி கொடுத்துட்டு மாம்பழம் கொடுத்துட்டு குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி, உள்ள சாப்பிடுறது மாம்பழம், பிளஸ் வந்து மண்புழியல் போடுறோம். சளி அப்படியே உள்ள இருக்கிறதெல்லாம் லங்ஸ் இருக்கிறதெல்லாம் கொட்டுது, அப்படியே அந்த ஆஸ்துமா இருந்து வெளியேற. அதனால தோல் சுவாசிக்குது. அதனால எந்நேரம் போட்டு இறுக்கி கட்டி பெல்ட் போட்டு டைய போட்டு இது வரைக்கும் போட்டு அப்படிலாம் இருக்க வேண்டாம். ஏதாவது குளிர் அடிக்குதா அந்த சமயங்கள்ல போட்டு வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் வளல் பெருமாள் மாதிரி ஏதாவது ஒரு தோண்டு அல்லது ஒரு மேல அடையிறதுனா கூட ஒரு காட்டன்ல இருக்கட்டும். அது காற்றே புகாத அளவுக்கு வேண்டாம், காற்று உள்ள புகுந்து அந்த தோலோட உரையாடட்டும் இந்த காற்று அப்படிங்கிறத நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தோல் சுவாசிக்குது, இந்த மூக்கு மட்டும் சுவாசிக்கலைங்க, தோல் சுவாசித்து கொண்டிருக்கிறது. ஞானிகளுக்கு வந்து அது அதிகமாக இருக்குமா, அதனால அவங்க மூக்குல சுவாசிக்கிறத விட தோல்ல சுவாசிக்கிறது அதிகமா இருக்கு. அதிகமான பிராணன் வெளியேறதும் பாத்தீங்கன்னா கண்கள் இமைச்சுக்கிட்டே இருக்கிறது. எந்நேரம் இந்த கல்லீரல் பாதிப்படையவங்க எந்நேரம் கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பார்த்திருக்கேன். மாம்பழத்தை கொடுத்தோம்னா அந்த கண்ணு சிமிட்டுறது அப்படியே நிற்கும், கொஞ்சம் கொஞ்சமா நிற்கும். மாம்பழம் தொடர்ச்சியா எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லது கல்லீரலுக்கான கரிசாலை எடுத்துக்கும் பொழுது நல்ல சளி பிடிச்சு வெளியில வரும் பொழுது, உதாரணத்துக்கு ஒரு ஈரோட்டுல ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருக்காரு, அவர் தான் நம்ம வீடியோ எல்லாம் கூட வந்து எடுத்து போட்டாரு. அவர் இதே மழை காலத்துல ஒரு சமயத்துல வந்து ஒரு 15 நாள் சளி தொந்தரவோட இருக்கிறார். 15 நாள் கழிச்சுட்டு இந்த சின்ன பேப்பர்ல இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களை எல்லாம் என்னால படிக்க முடியுது. அப்போ லங்ஸ் சுத்தமானா கண் பார்வை சரியாகும். இந்த காற்றுக்கும் இந்த கண்களுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கறத நம்ம
வரக்கூடிய வகுப்புகள்ல விளக்குவோம். அதனால ஒருத்தருக்கு கண் பார்வை நல்லா தெரியணும்னா கூட காற்று சரியா இருக்கணும். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மாதாவுதிரம் மலமிகில் வந்தனாம், மாதாவுதிரம் ஜலமிகில் முந்தையாம், மாதாவுதிரம் இரண்டொக்கில் கண்ணில்லையாம், மாதாவுதிரத்தில் வந்த குழவிக்கு அப்படின்னாரு. அதனால கண்கள் தெளிவா தெரியணும்னா கூட நம்முடைய நுரையீரல் சரியா இருக்கணும், நுரையீரல் நன்கு வேலை செய்யணும், நுரையீரல் நல்ல சுருங்கி விரிக்கணும், நல்ல பெருங்குடல் சுத்தமாகணும். அப்போ இந்த தோல் இருக்கக்கூடிய முடியும் வந்து அது பராமரிக்குது. அடுத்ததுதான் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய வழி. நேத்து வலிச்சதுங்க, இங்க வலிச்சதுங்க, புடனையில வலிச்சதுங்க, அப்புறம் தோள்பட்டைக்கு வந்துருச்சுங்க, அப்புறம் கீழே இடுப்புல வலிக்குதுங்க, இப்படி மாறி மாறி வலிச்சுக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னாவே அது நுரையீரல் சார்ந்தது, முடிஞ்சு போச்சு. அப்ப காரம் சார்ந்தது, காற்று சார்ந்தது, மனநிலை சார்ந்தது, துக்கம் கேள்வியர்கள் அப்படிங்கிறதுல வந்து முடிவு பண்ணி நம்ம எங்க தொலைதூரத்தில் இருந்தாலும் சரி, அது சென்னையில இருந்தாலும் சரி, லண்டன்ல இருந்தாலும் சரி, இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. இது இப்படி எளிமையா காட்டுறதுக்கான இந்த அக்குப்பஞ்ச கண்ணாடியாக இருக்குது. அப்ப இடம் விட்டு இடம், காற்று இடமா இருந்தானுங்க. காற்று ஒரு இடத்துல பிடிச்சு வைக்க முடியாது. அது நகர்ந்துட்டே இருக்கு, அங்கே இங்கே போயிட்டே இருக்கு. இங்க வருது, தோள்பட்டையில வருது, அப்படி கீழே போகும், மேல போகும், போய்கிட்டே இருக்கு. அப்போ அது எங்கெல்லாம் போக முடியலையோ அங்க வலிக்குது. வலி இதுதானுங்க விஷயம். எளிமையாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து தோள்பட்டை வலி, இந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்லிட்டு மருத்துவமனையில இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நான் இருக்கேன், ரிலேஷன் தான். பார்த்தோம்னா தோள்பட்டை வலின்னு சொல்லிட்டு உடனே 25,000 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டு ஆம்னி எடுத்துக்கிட்டு எங்க ஊர் பக்கத்துல இருந்து ஈரோடு தான் அதிகமான மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய இடம். அங்க போறோங்கிறாங்க. என்னன்னு கேட்டோம்னா தோள்பட்டை வலி ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எங்க பெருங்குடல சுத்தமாச்சு. அது என்னங்க 2 நாளா வந்து திருமண வீட்டுல சாப்பிட்டுருந்தோம், சரியான முறையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 50 ரூபாய் இனிமக்கேன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இனிமக்கேன் வந்து தண்ணி உள்ள விட்டு பின்னாடி தண்ணி உள்ள விட்டோம்னா ஒரு 5 நிமிடத்துல வெளியேறும். அப்படி வெளியேறுச்சு அப்படின்னா ஷோல்டர் வலி 1/2 மணி நேரத்துல போகும். பெருங்குடலை காலி பண்ணாவே இந்த தோள்பட்டை வலி போகும். ஆனா தெரிஞ்சாலும் அவங்க வந்து உள்வாங்கிக்க முடியாது. அதனால நம்ம அந்த இடத்துல வெளிப்படுத்தாம இருக்கோம். அதனால விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையானது, சுலபமானது அப்படி இருக்கும்போது, ஆனா அறியாமையில இருக்கும் பொழுது நம்ம வந்து சொல்ல முடியாது. அவங்க செலவழிச்சு வீணடிச்சு வந்தாலும் புரிய வைக்கிறதுங்கிறது வந்து கடினமா இருக்கு. மருத்துவம் பார்க்கறது எளிது, புரிய வைக்கிறது கடினம். அதனால இடம் விட்டு இடமா இருக்கக்கூடிய வழினாவே லங்ஸ் சம்பந்தப்பட்டது, நுரையீரல் சம்பந்தப்பட்டது, காரம் சம்பந்தப்பட்டது, காற்றோட்டம் சம்பந்தப்பட்டது. நானும் நல்ல காற்றோட்டமா தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஜன்னல்லாம் அடைச்சு வச்சு ஃபேனை நல்ல சூழல வச்சு தூங்குறது இல்லைங்க. வெளிக்காத்து உள்ள வர்ற மாதிரியான சூழ்நிலையை அமைச்சுக்கணும். அப்பதான் இந்த பிரீத்திங் நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தோள்பட்டை கொஞ்சம் நம்ம ஏற்கனவே சொன்ன அப்படிங்களா, இந்த தோள்பட்டை, இந்த தோள்பட்டை, இந்த புஜம் இங்க எல்லாம் வெளிப்படும் பாதிக்கப்படும் உறுப்புகள் அப்படி நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நீங்க இதைய வந்து ஃப்ரீயா இருக்கிற நேரம் மற்றவங்க யாராவது வந்து இந்த இடத்துல வலி இருக்குது, இந்த இடத்துல தொந்தரவு இருக்குது, இந்த மூக்குல பிரச்சனை இருக்குது, வீசிங் இருக்குது அப்படின்னாவே அவங்களுக்கு காரம் சம்பந்தப்பட்டதா, காற்று சம்பந்தப்பட்டதா அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆய்வுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்குள்ள அப்படியே செடியாக மரமாக வளர்த்து அது விதையாக பல்வேறு நபர்களுக்கு வந்து வெளிப்படுத்த உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். அதோட இந்த பஞ்சபூத சக்தியில வந்து நேரடியாக நம்ம தொடர்படுத்துறது அப்படின்னா காற்று. இப்போ உணவுனா கூட சாப்பிடணும், தண்ணினா கூட குடிக்கணும். ஆனா காற்று நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லாம இயற்கையாகவே காற்று சீராக உள்ள போய் வெளியிடுது. அப்போ நேரடி தொடர்பாக இருக்குது நமக்கு இந்த உடம்புக்கும் இந்த பஞ்சபூத சக்திக்கும் நேரடியான ஒரு தொடர்பான உணவு அப்படின்னா காற்றே ஒரு நுண்ணுணவு. அப்ப காற்றை சீர்படுத்துவோம், காற்றை அதிகமாக உள்ளே சென்று வருவதற்கு துணை செய்வோம். நலமுடன் வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி ஐயா. காற்றை பற்றி, இந்த பஞ்சபூதங்கள் காற்றை பற்றி அருமையாக விளக்கி நல்ல ஒரு கருத்தை அளித்த கண்ணப்பன் ஐயா அவருக்கும், அதாவது காலை 3 to 5 என்ன நமக்கு
முக்கியமான நிகழ்வு அதாவது ஒவ்வொரு காற்று, அதாவது நமக்கு உபயோகமான காற்றுகள் நம் உடலில் சேருவதற்கு கிடைக்கின்றன என்பதை அருமையாக அந்த பிரம்ம முகூர்த்த டைம் ஏன் நாம் இந்த பயிற்சியை செய்கிறோம் என்பதற்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்தீர்கள். நன்றி, சந்தோஷம். தினம் தினம் அனைவரும் இணைகிறீர்கள் நம்முடன் தொடர்ந்து. அதாவது இன்றுடன் 39 நாட்களாக இணைந்து, முதல் நாள் முதல் இன்றுடன் நம்முடன் தொடர்ந்து இணைந்து பணியாற்றி நம்மளுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உஷாராணி சிவகிருபானந்தன் அவர்கள் இந்த பயிற்சிகள் பற்றியும் நம்ம விளக்கங்களை பற்றியும் சில உரைகளை அளிக்க வருகிறார்கள். உஷாராணி சிவகிருபானந்தன், அன்மியூட் பண்ணீங்க. கேக்குதுமா? வணக்கம் ஐயா, என்னுடைய பேர் உஷாராணி, நான் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை வகுப்புல பயணித்து வரேன். ரொம்ப நல்லா இருக்கு. காலை சக்கரம் குழு வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த நோக்கத்தோட இந்த பயிற்சிகளை எங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க. இத தொடர்ந்து செய்யணும். நான் வந்து மனவளக்கலையில MA யோகா படிச்சிருக்கேன். இந்த பயிற்சி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நிறைவான பயிற்சியா இருக்கு. ஒரு நாளைக்கு இந்த பயிற்சிகளை செஞ்சாவே வந்து போதுமான அளவு, அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான பயிற்சிகளை 1 மணி நேரத்துல வந்து அவ்வளவு அருமையா விளக்கத்தோட பொறுமையா ஒவ்வொரு படிநிலைகளா கூட்டிட்டு போறீங்க. பிரார்த்தனை, புத்துணர்வு பயிற்சி, அப்புறம் சுவாசத்தை மூச்சு பயிற்சி, சுவாசத்தை கவனிக்கிற பயிற்சின்னு சொல்லிட்டு ஆரம்ப நிலையில இருந்து, அதாவது ஒரு பயிற்சி ஆரம்பிக்கணும்னா முதல்ல வந்து மெதுவாக தொடங்கி அப்புறம் வேகமாக தொடங்கி அப்புறம் மெதுவா தியானத்துல முடியணும் அப்படின்னு சொல்லுவாங்க வீரர் பாஸ்கரையா. ஸோ அவங்களுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பு அப்படியே ஒரு செயல் திட்டமா இன்னைக்கு இந்த வகுப்பு நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குங்க ஐயா. இன்னைக்கு செயல் திட்டமா இதை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இதனால் வந்து சொன்னா கூட நமக்கு நேர மேலாண்மை இருக்காது, எந்திரிக்கணும், ஒரு சோம்பல் இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த வகுப்புல கொடுத்த ஒவ்வொரு பயிற்சிகளையும் கொடுக்கும் போது அதுவே ஒரு ஆர்வமா இருக்கு. முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் தொடக்கத்திலேயே வந்து கைத்தட்டுதல் பயிற்சிய செஞ்ச உடனே ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தது. முன்னாடி செய்யும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் சோம்பலா இருக்கும், எந்திரிச்சு நம்மளா செய்யணும் பொழுது. இந்த பயிற்சி செஞ்ச உடனே எனக்கு வந்து தூக்கம் எங்க போச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு வந்து சுறுசுறுப்பா இருக்கு. தொடர்ந்து இந்த பயிற்சியில அடுத்தடுத்து என்ன பயிற்சி வரும் அப்படின்னு ஆர்வத்தோட அன்னைக்கு நான் முதல் நாள் வகுப்பே பயிற்சி செஞ்சேன். ஸோ ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு, நாள் முழுவதும் புத்துணர்ச்சியா இருக்கு. அப்புறம் ஒழுஜி தியானம்லாம் வந்து நான் போய் கத்துருக்கேங்கய்யா. இந்த சுவாசத்தை கவனிக்கிற பயிற்சியில வந்து அதுதான் வந்து அந்த ஒழுச்சி பயிற்சியில வந்து பிரதானமா இருக்கு. அந்த பயிற்சியும் இதுல இணைச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த நோக்கத்தோட செஞ்சுட்டு இருக்கீங்க. உயர்ந்த பயிற்சிகளே எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இந்த பயிற்சி வந்து மெனக்கடன் எங்களுக்காக நீங்க மெனக்கெட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணணும், போன மாசம் இந்த பயிற்சி கொடுத்தோம், இந்த மாசம் இன்னொரு பயிற்சி கொடுப்போம் அப்படின்னு 1 மணி நேரத்துக்குள்ள என்ன கொடுக்க முடியுமோ எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. நாங்க வந்து பயிற்சியை கலந்துக்கிட்டு அதை பயன் அடைஞ்சாவே போதும். இன்னும் நிறைய அன்பர்கள் வந்து இத பயனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. இன்னும் இன்றைய காலகட்டத்துல வந்து வெந்ததை சாப்பிட்டு விதி வந்து வாழ்வோம் அப்படின்ற ஒரு சூழல்ல போய்கிட்டு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு உடல் மேல ஒரு அக்கறைன்றது குறைவாதான் இருக்கு. ஸோ நிறைய அன்பர்களை வந்து நம்ம பயனடைஞ்சிட்டு வர இந்த பயிற்சியை செஞ்சு பயனடைஞ்சிட்டு வர ஒவ்வொரு அன்பர்களுமே வந்து இன்னும் நம்மளுடைய தெரிஞ்சவங்களுக்கு சொன்னாவே போதும், இன்னும் ஒரு 120 பேர் இது அப்படியே டபுள் ஆகும். ஸோ அவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. இத மாதிரி செஞ்சாவே போதும், இது ஒரு சேவையா நினைச்சு ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா செய்யணும், இறைவனுக்கு செய்யற சேவையா நினைச்சு செய்யணும் அப்படின்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேங்க ஐயா. நான் டெலிவரிக்கு அப்புறம் வந்து இந்த பயிற்சிகளை இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். குழந்தைய வச்சுட்டு செஞ்சுட்டு இருக்கேன். சில நேரத்துல அவன் எனக்கு செய்ய விடுவான், சில நேரத்துல அவன் எந்திரிச்சிருவான், அவனை கவனிக்கணும். இப்படி ஒரு சூழல்ல செஞ்சுட்டு இருக்கேன். அவனுக்கு நான் தினம் நன்றி சொல்றேன். இந்த கரெக்டான அந்த 5 to 6, 5:30 to 6:30 அந்த டைம்ல எனக்கு பயிற்சியை செய்ய விடுறான் அப்படின்ற போது அவனுக்கு நான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளவு அளவுக்கு அற்புதமான காலை பொழுதுல இந்த பயிற்சி எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. கண்ணப்பன் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய ஆசானை எனக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அவ்வளவு பொறுமையா அழகா விளக்கங்களோட கொடுத்துட்டு இருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். பூங்குடி அம்மாவும் ரொம்ப அருமையான பயிற்சிகளை மெதுவா பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க.
இந்த ரோட்டரி கிளப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளவு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் இதுக்கு போதாது. அத பயனடைஞ்சு அதனால பலன் பெறுவோம் இல்லையா, அந்த அந்த ஒரு நல்ல விஷயமே உங்களுக்கு எல்லாம் வாழ்த்தா அமையுன்ற ஒரு நல்ல செய்தி சொல்லிக்கிறேங்க. ஏன் இறைவன் வந்து நம்ம மேல காட்டுற கருணை தான் இந்த வகுப்பு. ஸோ இதை யாருமே தவற விட்டுறக்கூடாது. இன்னும் நிறைய நண்பர்களுக்கு சொல்லி அவங்கள வர வைக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுதலையும் கருத்தாவும் வைக்கிறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி 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 அம்மா. ஐயா ஒரு கருத்து. நன்றி நன்றி அம்மா. அதாவது எப்படின்னா இவங்க வந்து தொடர்ந்து இணைந்தாங்க. அதாவது 1ஆம் தேதியில இருந்து நமக்கு வந்து இன்றைய வரைக்கும் அவங்க வந்து தொடர்ந்து இணைந்து நம்மளோட பயிற்சியும் செஞ்சுக்கிட்டு கை குழந்தையோட இருந்துட்டு இருக்கிற அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க வந்து எம்எஸ்சி யோகா வேற படிச்சிருக்கிறாங்க. நம்ம அந்த விஷயத்தை தாண்டி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோங்கிறத அவங்க ரொம்ப பாராட்டுறாங்க. அதாவது எல்லா வித கருத்துகளும் அந்த ஒரு மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வித கருத்துக்களையும் அவங்களுக்கு கொடுக்குறோம். உடற்பயிற்சியில இருந்து, ஆசன பயிற்சியில இருந்து, கிரியா பயிற்சியில இருந்து, வாழ்வியல் விளக்கத்துல இருந்து, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஹீலர் பாஸ்கர் தினம் தொடர் சிந்தனை இன்னைக்கு தூக்கத்தை பத்தி ஹீலர் பாஸ்கர் ஐயா பேசியிருக்காங்க. இதை வந்து நாங்க வந்து அனுபவபூர்வமா நாங்க உணர்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அந்த ஐயாவோட அந்த தூக்க பயிற்சியை வந்து நிறைய பேர் கத்துக்கிட்டு தூக்கம் இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு அருமையா தூங்கிட்டு இருக்காங்க, பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில கொடுத்துட்டு இருக்கிற அந்த அம்மா வந்து நமக்கு வந்து எடுத்துரைச்சாங்க. அதனாலதான் நம்ம அவங்களை இன்னைக்கு நம்ம நேரடியா அவங்களை பேச சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமா வந்து இதுல ரோட்டரி நண்பர்கள் வந்து கலந்துட்டு இருக்கீங்க. ரோட்டரி நண்பர்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம வந்து எந்த ஒரு திட்டத்தையும் வந்து நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோங்கிறது வந்து உங்களுக்கும் தெரியும். நிறைய திட்டங்கள் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து 60 நபர்கள் வரைக்கும் நம்மள்ட்ட இணைஞ்சிட்டு இருக்காங்க. டெய்லி நம்ம இணைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ரோட்டரி நண்பர்கள் வந்து இதுல 60 நபர்கள் நாளைக்கு ஒரு ஆளை நம்ம ஒரு நபர்கள் அதிகமா சேர்த்தாலே நமக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோட்டரி நண்பர்கள் நம்ம வந்து சங்கத்துல வந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்ம வந்து எதுக்காகவும் நம்ம வந்து ஆள் கொண்டு வரணுங்கிறது இதுல பெருசு கிடையாது. பயனடையணுங்கிறது தான் நம்மளோட இது. ஐயா சொன்ன மாதிரி வந்து நம்ம ஒருத்தவங்க பயனடைஞ்சா மட்டும் பத்தாது அப்படிங்கிறது. இன்னைய ஒரு காலகட்டத்துல வந்து எல்லாரும் பயனடைங்கிற ஒரு கருத்துலதான் நாங்க இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வந்து என்னன்னாக்கா ரோட்டரியை சார்ந்த அனைத்து உள்ளங்களும் வந்து இதுல பயனடைங்கிற ஒரே நோக்கத்துல தான் நாங்க இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து அதை சார்ந்து இல்லாம வெளியில இருந்து நமக்கு நிறைய நண்பர்கள் வந்து இணைஞ்சு நல்லா பணியாற்றி கொண்டு நல்ல ஒரு சிறப்பான ஒரு திட்டமா நமக்கு மாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ரோட்டில உள்ள நண்பர்கள் வந்து தங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் இணைத்து கொண்டு இந்த திட்டத்தை வந்து பெரிய திட்டமாக, ஏன்னா பயனடையணும். இதுல வந்து என்னன்னாக்கா எல்லாருமே பயனடையணுங்கிறதா எங்களோட கருத்து. அந்த பயனடைங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்து முன்னிறுத்தி எடுத்துட்டு போறோம். உங்களோட கருத்தை இன்று இப்பொழுது உங்களோட நினைவுகள் எல்லாம் என்னன்னாக்கா நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு ஆளை கண்டிப்பா கொண்டு வரணும், இன்னும் 2 பேரை கொண்டு வரணும், நம்ம சங்கத்துல இருந்து ஒரு 10 பேரை கொண்டு வரணும். இந்த பையனை வந்து நம்ம மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது, 10 பேரை கண்டிப்பா இதுல வந்து உள்ளார ஒரு நாள் பார்த்துட்டாங்கன்னா அடுத்த நாள் கண்டிப்பா இதை விட்டு போக மாட்டாங்க. அதனால வந்து என்னன்னாக்கா அந்த கருத்தை வலியுறுத்தி தான் நாங்களும் சொல்றோம். நீங்களும் வந்து அதே மாதிரி உங்க சங்கத்திலையும் சரி, உங்க சார்ந்தவங்களையும் சரி, எல்லாரையும் கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த பயிற்சியில இதை வந்து ஒரு விதமான பயிற்சி கிடையாது. பல கலவைகள் சார்ந்த அதாவது ஒரு மனிதனுக்கு உடலுக்கு தேவையான உன்னதமான உண்மையான ஒரு பயிற்சி. இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் சுறுசுறுப்பா இருக்காங்க. இதுல உள்ள 60 பேர் இன்னைக்கு கேட்டோம்னாக்கா அவங்களோட உடம்பு வந்து இந்த 39 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்துல இருக்காங்கிறத உணர்வுபூர்வமாகவும் எல்லாருமே தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அந்த குரூப்லயும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கு. அதனால வந்து என்னால அப்படி சொல்றமே நினைக்காம நீங்க வந்து இன்னைக்கு இந்த ரோட்டரியில இருக்கிற இந்த நண்பர்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரே திட்டமா இருக்கணும். இந்த திட்டத்தை வந்து உங்களுக்கு சங்கத்துல கொண்டு சேர்க்கணும். சங்கத்துல சேர்த்துட்டு அதுல நபர்களை வர வைக்கணுங்கிறத ஒரு திட்டத்தை நீங்க செயல்படுத்துங்க. கண்டிப்பா இருக்கும். மற்ற நபர்களும் இதுல இருக்கிற நபர்கள் நம்மளால் முடிந்த ஒரு நபர்களை நாளைக்கு இணைத்து இதுல வந்து திட்டத்தை வந்து அடுத்தவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்குங்க. ஏன்னா அது மாதிரி உருவாக்குனாக்கா தான் எல்லாரும் பயனடைய முடியுங்கிற நம்ம கருத்து, எங்களோட கருத்தும் அதுல வெற்றி அடையும். உங்களோட கருத்து ஒரு நல்ல பயனுள்ளதா இருக்குங்கிற தருணத்தை தெரிவித்துக் கொண்டு ஆசான் கண்ணப்பன் ஐயாவை பேச அழைக்கிறேன். நன்றி. அம்மா குறிப்பிட்டது போல மற்றவர்களும் தங்களுடைய கருத்துக்களை வந்து அனுபவிச்சுட்டு சொல்லுங்க. ஏதோ மற்றவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத விட நீங்க என்ன சுவைச்சீங்களோ, நீங்க என்ன வந்து இதுல உள்வாங்கினீங்களோ, அதை நடைமுறைப்படுத்தினீங்களோ, அதை வந்து வெளிப்படுத்தினா எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். காலையில இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கு, எங்களுக்கு ஒரு குளுக்கோஸ் போட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்துல பதிவிடுறோம். அதனால
பயன்படுத்துவோம், பயன்பெறுவோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. இத்தருணத்திலே எங்க ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிக்கும் மற்றும் எங்களுடன் இன்று பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சங்கத்திற்கும் எங்களுடன் இணைந்து 39 நாட்களாக எங்களுடன் இணைந்து இந்த திட்டத்திலே பணியாற்றி கொண்டு அனைத்து நல் உள்ளங்களும் பயன்பெற்று இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான நமக்கு இந்த விஷயங்களை நமக்கு அள்ளி அதாவது தெளிக்கல அதை விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. விதைச்சிட்டு இருக்கிற அந்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் இத்தருணத்திலே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்க நன்றி என்று இத்தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு நாளை சந்திப்போம் என்று விடைபெறுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதுல ஒரு மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.